பாஸ் அவுட். 91ஆம் ஆண்டு ஜனவரியில போனேன். 96ஆம் ஆண்டு டிசம்பர்ல பாஸ் அவுட். நவம்பர் கிட்டத்தட்ட நவம்பர் ரிசல்ட்ஸ் வருது நவம்பர்ல தான். 6 வருஷம் எடுத்துச்சு 4 வருஷத்துக்கு கோர்ஸுக்கு. அந்த நேரம் ஏன் யுத்த காலம்ங்கிறதால அடிக்கடி பொம் பிளாஸ்ட் அது இது நடந்த உடனே யூனிவர்சிட்டிகள் மூடப்படும், கர்ஃபியூ போடுபடும், அப்படி பிரச்சனை. அதுக்கு முதல்ல எல்லாம் ஜேவிபி பிரச்சனை காலத்துல 9 வருஷம் கூட எடுத்திருக்கு. அப்ப அதெல்லாம் ஒரு கதை இல்ல. இந்த சவுத் ஈஸ்டர்ன்ல கொஞ்சம் டிலே ஆன மட்டும் பேஸ்புக்ல எழுதி அவங்களே கெடுத்து கொள்றதுதானே அது. அமைத்துவத்தினுடைய அந்த கோட்பாடை செல்லுது. எதிர்பாராத கட்டுப்படுத்த முடியாத காரணிகளால செயற்பாட்டு முறைமையில ஏற்படுகின்ற தாக்கம் நாங்க விரும்பின வெளியிட்ட அடையிறதுக்கு இயலாம இருக்கு. அப்படியான காரணிகள் என்ன? வெள்ளம், தீ அபாயம், சுனாமி, காலநிலை மாற்றம், அரசாங்க கொள்கைகளில் ஏற்படுற மாற்றம், ஊழியர் சங்க போராட்டம். இவ்வளவு வழினா சரி, அது எல்லாத்துக்கும் பொருந்தும். சரி, ஓகே. இப்ப இதான் முடல். இப்ப மெஷினரிஸ் வைப்ரேஷன் சில நேரம் திடீர்னு அந்த துண்டுக்குள்ள ஒண்ணு நினைப்பு இருக்கா? பெரிய வெள்ளம் அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஒரு மலைப்பாம்போ என்னமோ உண்டு ஒரு பெரிய ஒரு பவர் பிளான்ட்ல சுத்தி அதை கண்டுபிடிச்சு திருத்துறதுக்கே ஒரு மாசம் போச்சு அந்த நேரம். கரண்ட் இல்லை, கரண்ட் கட். கிட்டத்தட்ட அந்த சுனாமிக்கும் இதுக்கும் இடையில நம்ம எல்லாரும் தானே எவ்வளவோ பண்ணிட்டோம். தேடி பிடிச்சு கட்டுப்படுத்துறது இல்லை. டக்குன்னு வெளியிறங்கோமேலா சுனாமி பிரச்சனை ஒரு பக்கம், சாரி சுனாமி இல்ல அந்த இந்த பிரச்சனை ஒரு பக்கம். அதே போலதான் சுனாமி காலத்திலையும் கொஞ்ச காலம் எங்கட பிள்ளைல அந்த இதுகள் ஸ்டடீஸ் வந்து பாதிக்கப்பட்ட இயற்கை அழிவுகளால. நாம முதல்ல ப்ரே பண்ணணும், நம்மட இது ஒரு தடையும் இல்லாம போயிடணும்னு சொல்லி. தடை வந்தா அது ஒண்ணும் செய்யல, அது அன்எக்ஸ்பெக்டட் ரேண்டம் ஃபிளக்சுவேஷன், ரைட்? இப்ப நீங்க பாருங்க, தமிழ்லையும் நான் தந்திருக்கேன் உள்ளீடுகள் உதாரணம். இது பொதுவானதா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பொதுவான மாடல். இதை குறி வைக்கிற எக்ஸாமுக்கு இதை வச்சு நீங்க டெவலப் பண்ணணும். இப்ப ஒரு உற்பத்தி பொருள் ஒன்றை தெரிவு செய்க, நான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒன்றை நீங்க தெரிவு செய்யுங்க, தெரியாத பொருள் எடுத்து கஷ்டப்படாம. கதிரை உற்பத்தி, தளபாட உற்பத்தி, நெடுங்கள் தளபாட உற்பத்தியில ஒரு கதிரை எடுக்கிறேன். இப்ப கதிரை உற்பத்தினா உங்களுக்கு நல்லா எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்ப அங்க என்னைக்கணும், மரம், அதான் பிரதானமான மூலப்பொருள். அதோட உப்பு மூலப்பொருள் எல்லாம் எடுங்க. அந்த ஆணி என்ன, ஆணி, அடுத்தது வந்து அந்த பொலிஷ், மற்றது மெட் ஃபினிஷ் பண்ற அந்த ஐட்டம், அதெல்லாம் எடுங்க. அது பிறகு வயர் பின்னுறதுக்கு வயர் தேவை, அதை எடுங்க. அது சப்ரோ மெட்டீரியல். அப்புறம் ஊழியர் தேவை, மெஷினரிஸ் தேவை, சரி, அது ஸ்டோர் தேவை, அது நிர்வாகம் தேவை, இதெல்லாம் எழுதுங்க. மாற்றல் செய்முறை என்ன? மரத்தை முதல் கதிரையை டிசைன் பண்றேன். ரெண்டாவது மரத்தை அந்த கதிரையோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி துண்டு துண்டா வெட்டுறேன். அந்த வெட்டின துண்டுகளை சீவுறேன். பிறகு சீவி போட்டு பொருத்துறேன். பிறகு பொருத்தி போட்டு என்ன செய்யறேன்? பின்னல் இருந்தா பொலிஷ் பண்ணா பொலிஷ் பண்றேன், திணற அடிக்கிறேன், பொலிஷ் பண்றேன். அதுக்கு பிறகு மெட் ஃபினிஷ் பண்றேன். அது பிறகு பின்னுற வேலை இருந்தா பின்றேன், சரி. அல்ல மெட் ஃபினிஷோட முடியுறா முடியும், பின்றோம். பின்னி போட்டு கடைசியாக நாங்க என்ன செய்யறோம்? ஒருக்கா பாக்கம் செக்கிங் பண்ணணும், குவாலிட்டி வெளியிட்ட கண்காணிக்கணும். மரத்துல இடத்துலயாவது பெயிண்ட் ஒழுங்கா படாம இருக்கா, ஏதாவது மரத்துல வெடிப்பு இருக்கா, ஓட்டை இருக்கா, ஆணி பூட்டின ஆணியல் ஆடுதா இல்லையா, எல்லாத்தையும் செக் பண்றேன். செக் பண்ணி போட்டு ஓகே என்ன வெளியீடு வரும். அப்ப அதை அழுகுற அப்படியோ. இப்ப இந்த படத்தை கீறி போட்டு கீழுக்கு விளக்கு போடுவோம் ஒவ்வொண்டா. உள்ளீடுகள் ரெண்டு வார்த்தை போடுற அந்த உள்ளீடுகள் இத்தனை வகைப்படும் அப்படின்னு விளக்கணும், சரி. இப்ப நாம என்ன செய்ய போறோம்? இங்க உண்மையான வெளியீடையும் விரும்பிய வெளியீடையும் அவதானிச்சு நாங்க போட்டுட்டோம், ரைட்?
ரைட். இப்ப இதுல என்ன விளமாற்ற தளம்பல் என்ன வெளியிட்ட கண்காணிக்கிறது ஓகே. அப்ப நாம விரும்பின வடிவத்துல வரல. அப்ப மரங்கள் நம்ம வெட்டக்கட்ட நல்லா இருந்துச்சு, பொறுத்தக்கட்டன அப்புறம் சின்ன சின்ன வெடிப்பிரிக்கு. அப்ப என்ன நடக்க போகுது? இந்த மரம் தான் தரம் இல்ல. உண்மையும் வெளியீடுலையும் வித்தியாசம். அப்ப என்னண்டா மரம் சரியில்லை. தேக்கு மரம் எடுத்தோம், ஆனா தேக்கு மரம் இல்லாது. மரம் சரியில்லை. அல்லது மரத்தை பொறுத்துற நேரம் அந்த உடவு வந்திருக்கலாம். 2 துண்டை ஜாயின் பண்ணக்குள்ள வெடிப்பு வந்திருக்கலாம். அப்ப செய்முறையாலையும் பிள்ளை நடந்திருக்கலாம். ரைட். அல்லது இந்த எழுமாட்டான தளம்பல்களால அவசரமா வேலை செஞ்சதாலையும் வந்திருக்கலாம். அல்லது தண்ணியில் அந்த மரம் நனைஞ்சிருக்கலாம். அல்லது கூடுதலான வெயிலுக்குள்ள அந்த மரம் கிடந்திருக்கலாம். ரைட். இவ்வாறு நாங்க பொருளுக்கு ஏத்த மாதிரி எழுத பழகணும். சரி, ஓகே. 12 மார்க்ஸ் இருக்குது. இப்ப நான் இன்னொன்று சொல்றேன். உள்ளீடுகளை 2 வகையா பிரிக்கலாம். உள்ளீடு எத்தனை வகையா பிரிக்கலாம்? 2 வகையா பிரிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்புட், டிரான்ஸ்ஃபார்மிங் இன்புட் சொல்றேன். துருப்புட்டு ஒன்று என்ன கிடக்கு அது இருக்கட்டும் வேறைய. அது டிரான்ஸ்ஃபார்ம்டுக்குலாம் வருது. உள்ளீடுகள் எத்தனை வகையா பிரிக்கலாம்? 2 வகை. ஒன்று மாற்றத்துக்கு உள்ளாகும் உள்ளீடுகள், டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்புட். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மிங் இன்புட் மாற்றத்தை செய்யும் உள்ளீடுகள். ரைட். இப்ப இந்த நான் சொன்ன மாதிரி இந்த தளபாட கூட்டுத்தாபனத்தை எடுப்போம், கதிரை செய்யறோம். மாற்றத்துக்கு உள்ளாகும் உள்ளீடு என்ன? மரம். மரமா வாங்குறோம், ஒரு கதிரையா மாறுது. மாற்றத்துக்கு உள்ளாகிற என்ன? மரம். இரண்டாவது டிரான்ஸ்ஃபார்மிங் இன்புட், மாற்றத்தை செய்யும் உள்ளீடு. அந்த மாற்றத்தை உருவாக்குற என்ன அல்லது யார்? ஒன்று ஊழியர், அடுத்தது மெஷினரிஸ். சரியா? இப்ப ஜாம் மேனுஃபேக்சரிங்ல டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபார்ம்ட் இன்புட் என்ன? ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸா வருது, மர ஜேமா மாறுது. டிரான்ஸ்ஃபார்மிங் இன்புட் என்ன? ஊழியர்கள், லொமி இயந்திரங்கள். இப்ப ஹாஸ்பிட்டல். சரி, யூனிவர்சிட்டி. அது நான் சொன்ன உதாரணம் தானே, யூனிவர்சிட்டி. மாற்றத்துக்கு உள்ளாக உள்ளீடு என்ன? எல்லாமே இருக்கு. புத்தகம் இருக்கு, லெக்சர் மாதிரி இருக்கு, எல்லாமே இருக்கு. எண்ணத்துல மாற்றத்துக்கு உள்ளாகிற உள்ளீடு என்ன? மாணவர்கள். வரகோல அண்டர் கிராஜுவேட் வராங்க, போகல கிராஜுவேட் போறாங்க. மாற்றத்துக்கு உள்ளாகிறாரு என்ன? லெக்சர் மாதிரி தான் இருக்காங்க. புக்ஸ் தான், இடம் தான், எல்லாம் இருந்த மாதிரி தான் இருக்கு. சில நியூ மெஷின் வாங்குவோம், சாஃப்ட்வேர் மாற்றுவோம், ஸ்டாஃபுக்கு ப்ரொமோஷன் வரும், அதெல்லாம் இஷ்யூ இல்லை. அங்க நடக்கிற ப்ரோசஸால மாற்றத்துக்கு உள்ளாகிற உள்ளீடு என்ன? மாணவர்கள். ஏன் யூனிவர்சிட்டிக்குள்ள இப்ப நீங்க இப்ப நான் கோர்ஸ் செய்யக்கூட நீங்க யாரு? அண்டர் கிராஜுவேட். படிச்சு முடிச்சா என்ன? கிராஜுவேட். மாறிட்டீங்க. மாற்றத்தை உள்ளாகும் உள்ளீடு மாணவர்கள், மாற்றத்தை செய்யும் உள்ளீடுகள் யாரு? விரிவுரையாளர்களும் புத்தகங்களும். விரிவுரையாளர்கள் முதலாவது, அடுத்தது புக்ஸ். விரிவுரையாளர்களை மட்டும் தங்கி இருக்கிறதில்ல, புத்தகங்கள் லைப்ரரியும் இருக்கு, போய் படிக்கணும். இன்டர்நெட் பிள்ளைகளை நாங்க கைட் பண்ணி வேலை சுட்டுருவோம், போய் படிங்கன்னு சொல்லி. ரைட். ரைட். இப்ப ஹாஸ்பிட்டல். மாற்றத்து டாக்டர் இருக்காங்க அங்க. என்ன ஹாஸ்பிட்டல் சேவை நிறுவனத்தை எடுத்து முடலை வரைந்து விளக்கு என்று கேள்வி வந்தா எழுதணும். இந்த முடலை வரைக. ஒரு சேவை நிறுவனத்தை தெரிவு செய்க. யூனிவர்சிட்டி எடுக்கலாம், அல்லது பேங்க் எடுக்கலாம், அல்லது ஹாஸ்பிட்டல் எடுக்கலாம். இதை ஒன்று இப்ப ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டீங்க. அப்ப இதை நீங்க எழுதணும். ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க எழுதணும் உள்ளீடுகள் என்னங்க?
உள்ளிடுகள் நீங்க லிஸ்ட் பண்ணணும். என்ன வரும்? டாக்டர், நர்ஸ், தாதிமார், ஏனைய ஊழியர்கள், உபகரணங்கள், ஆப்ரேஷன் மெஷின் அதெல்லாம் இருக்குதானே, உபகரணங்கள், சாஃப்ட்வேர், சரி. அடுத்தது பில்டிங், வாட்டர், எனர்ஜி, ஃபுட் ஐட்டம்ஸ். அடுத்தது வந்து சாப்பாடு கொடுக்குறதா நோயாளிகளுக்கு ஓட்டில், ரைட். வேற நோயாளிகள், செக்யூரிட்டி கார்டு, அது ஊழியர்கள் இல்லாமல் அதுக்குள்ள வரும், ரைட். அது மருந்துகள், மருந்து கொடுக்கத்தானே வேணும் கடைசியா, மருந்து பொருட்கள், ரைட். இவ்வளவு உள்ளீடுகள். கன்வர்ஷன் ப்ரோசஸ் என்ன? மாற்றத்தில் என்ன நடக்குது? அங்க மாற்றீட்டு செய்முறைகள் என்ன நடக்குது? ஹாஸ்பிட்டல்ல இப்படி கேள்வி எல்லாம் இருக்கி. அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். சேவை நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்து மாடலை வரைஞ்சி விளக்குக. சரி, என்ன கன்வர்ஷன் ப்ரோசஸ் அங்க நடக்கு? முதலாவது போய் என்ன செய்யணும்? போய் நம்பர் எடுக்கணும். என்ன இஷ்யூங் இந்த நம்பர் ஃபார் பேஷண்ட், நம்பர் கொடுக்கணும். அதை எடுத்துட்டு டாக்டர்கிட்ட போறார். கன்சல்டேஷன், டாக்டர் பரிசோதித்தல். பிறகு எக்ஸ்ரே எடுக்கிறேன்டா எடுக்கிற, ஏனைய பிளட் டெஸ்டிங் செய்யற, இசிஜி எடுக்கிறேன்டா எடுக்கிற, ஏனைய பரிசோதனைகள், டெஸ்டிங், லெபார்டரி டெஸ்டிங். அப்புறம் போட்டில் பட்டுட்டா போட்டில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணுவாங்க டைமுக்கு, மானிட்டர். அப்புறம் மருந்து கொடுப்பாங்க, ட்ரக்ஸ், டேப்லெட் மருந்துகள் கொடுப்பாங்க. அப்புறம் இடைக்கிடைக்க பரிசோதனை செய்வாங்க, ரைட். அதுக்கப்புறம் கடைசியாக அவர் எல்லாம் பெர்ஃபெக்ட்னு உடனே அவரை வெளியே அனுப்புவார். ஹெல்த்தி பேஷண்டா வெளியே வராரு. முந்தி பேஷண்டா போறாரு, இப்ப ஹெல்த்தி பேஷண்டா வெளியே வராரு. இப்ப சுகர் பேஷண்டா சுகர் கூடி போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு, ப்ரெஷர் கூடி போய் அட்மிட் ஆகுறாரு. அப்புறம் வெளியே வராரு, அனுப்பி டிசைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுல வைப்பா, ரைட். இப்ப டெத் கேஸ் கூட்டிட்டு எடுப்போம். ஒரு ஆள், ஒரு பேஷண்ட் டெத் ஆயிட்டார், மவுத் ஆயிட்டார், செத்துட்டார், மவுத் ஆயிட்டார் இல்லாட்டி செத்துட்டார், ரைட். அவரு இதாயிட்டார், என்ன நடக்கும்? அப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல டிசைர்ட் அவுட்புட் என்னண்டா, ஹெல்த்தி பேஷண்டா அவரை வழியே கொண்டாடுறது. ஆக்சுவலா பார்த்த போட்டால் அவர் வந்து இறந்துட்டார். அப்ப இறந்துட்டாருன்னு சொன்னா அங்க எங்க போகுது? அது அட்ஜஸ்ட்மெண்ட் நீடுறதுக்குள்ள போகுது. பிழை எங்க நடந்த பார்க்கணும். பிழை ஒன்றும் இந்த பரிசோதிச்சதுல, டேப்லெட் கொடுத்ததுல, எக்ஸ்ரே எடுத்ததுல, இதுல பிரச்சனையா அல்லது இன்புட்ல பிரச்சனையா? இன்புட்ல ஒன்று என்ன? பேஷண்ட், நோயாளி. அப்ப நோயாளிய நம்ம கடைசி நேரத்துல கொண்டு அட்மிட் பண்ணினா என்ன நடக்கும்? லாஸ்ட் மூமெண்ட்ல அட்மிட் பண்றோம். ஹாஸ்பிட்டல்கள்ல டெத் வர்றதுக்கு காரணம் 99% காரணம், 99.7% சொல்லலாம் காரணம், நாம லாஸ்ட் மூமெண்ட்ல போய் அட்மிட் ஆகுறது உண்டு. அதாவது இன்புட் லெவல்ல கொண்டு போய் பேஷண்ட கொண்டு போய் கடைசி நேரத்துல வச்சோம்டா பொடி தான் வரும். படியால ட்ரீட்மெண்ட் கண்டிஷன்ல இல்ல அவர். ஆனாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பொறுப்படுத்தித்தானே ஆகணும். பிரைவேட் எடுக்க மாட்டான் லேசில, பிரைவேட்ல அட்மிஷன் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன டெத் ரேட் கூட வந்தா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு நல்லம் இல்லை ரெண்டு போட்டு, சரி. ஆனா அல்லது கன்வர்ஷன் ப்ரோசஸ்ல பிள்ளை நடந்திருக்கலாம். கன்வர்ஷன் ப்ரோசஸ்ல பிள்ளை நடக்கிறது வெரி ரேயா, குறையத்தான். எங்க பிள்ளை நடக்கலாம்? சில நேரம் ஒரு டெப்லெட்டை கொடுப்பாரு நர்ஸ் வந்து, நாங்க இந்த டெப்லெட்டை போடுங்கன்னு கொடுத்தா சில பேஷண்ட் இருக்கா தெரியுமா, குளிச்சு குடிக்க மாட்டாங்க, தூக்கி டஸ்ட்பின்ல ஓட்டு போட்டு சும்மா படுப்பா. அப்ப பொடிதான் வரும் வெளியால. இந்த சாப்பாடை நீங்க சாப்பிட போடா சொல்லி போட்டு போவாங்க. அவட குடும்பத்தார்கள் தெரியாம கொண்டு அந்த சாப்பாடு கொடுப்பாங்க.
அப்ப பொடி தான் வரும். அப்ப கன்வர்ஷன் ப்ராசஸ்ல நோயாளியும் ஒத்துக்கொண்டு அதுக்கேத்த மாதிரி போனாதான் பொடி நல்லா வரும் வெளியில. சிலாக்கள் தெரியுமா உங்களுக்கு? தெரியாம கொடுக்குற சாப்பாடு, ஹாஸ்பிட்டல் சாப்பாடு எங்களுக்கு வேணாம். நோயாளிகள் சிலர் சீனி வருத்தம்டா ஹாஸ்பிட்டல் சாப்பாடு தான் சாப்பிடணும்டா, எங்களுக்கு தேவையில்லைன்னு போட்டு வெளியால கொண்டு போய் நல்லா கொடுக்குறேன். கொடுத்தாங்க சீனி குறைய மாட்டேன் கடைசியில. சரி, ஓகே. அப்ப இப்ப துருப்புட்டுண்டா என்ன? இது என்ன ஒரு புதுசா ஒரு சொல்லொண்டிருக்கு. துருப்புட்டு வந்து கூடுதலாக ஷார்ட் நோட்ஸுக்கு வரும். ஊடாறு பொருள். ஊடாறு பொருள்னா தமிழ்ல துருப்புட். அது என்னன்னு சொன்னா அது டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்புட்டுக்குள்ள இருக்கி. முதலாவது வகை இருக்குதானே டிரான்ஸ்ஃபார்ம் இன்புட்டுக்குள்ள இருக்கி. ஆனா அது ஒரு அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்புட்லயும் ஒரு முக்கியமான ஒன்றுதான் அந்த துருப்புட். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஆடை உற்பத்தி சாலை எடுப்போம். இப்ப துணி, நூல், பட்டன், ஸ்டீவ், கத்தரிக்கோல், எக்யூப்மெண்ட்கள், உபகரணங்கள், கத்தரிக்கோள் உபகரணங்கள், மெஷின், ஊழியர் இவங்க எல்லாம் இருக்காங்க தைக்கிறதுக்கு. வெளியிட என்ன ஷர்ட் அல்லது ஃப்ராக், ஏதோ ஒரு ஆடை வெளியே தைப்படுது. இப்ப இதுல டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்புட் என்ன? மாற்றத்துக்கு உள்ளாகும் உள்ளீடு என்ன? சீலைய துணிய வெட்டுறோம். துணிய வெட்டி ஷர்ட்டா மாறுது. அப்ப துணிதான் ஷர்ட்டா மாறுது. துணிதான் ட்ரௌசரா மாறுது. துணிதான் ஃப்ராக்கா மாறுது. அப்ப மாற்றத்துக்கு உள்ளாகிற உள்ளீடு என்னன்னா துணி. எங்க? கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில. அப்ப நூலும் மாற்றத்துக்குள்ள நூல் பண்டல்ல இருக்கி தைக்கிற நேரம் அது அழகான தையலா வருது. ஒரு ஒன் லைன் தையல் இருக்கு, பரலல் லைன் டபுள் ஸ்டிச்சஸ் இருக்கு, ஒன் ஸ்டிச்சஸ் இருக்கு. உள்ளுக்கு ஓவர்லாக் பண்ணி அந்த பிரியாம சீல அடிச்சிருப்பாங்க. ஓவர்லாக் பண்ணி பட்டனை வச்சு பிக்ஸ் பண்ணி நூலால தச்சிருக்காங்க. அப்ப நூலும் பாவிக்குது தானே. நூல்ல வடிவம் இப்ப நூல் பண்டல்ல வந்தது அந்த ஷர்ட்ல ஒரு அழகான தையலா இருக்கு. ஆனா ரெண்டும் மாறுதுதான். ஆனா ஊடக பொருள் என்னண்டா அந்த செய்முறையில உற்பத்தி பொருள் செய்முறையில முதலாவதுல இருந்து கடைசி வரைக்கும் அது ஈடுபடணும். எந்த மூலப்பொருள் முதலாவதுல இருந்து கடைசி வரைக்கும் ஈடுபடுகிறதோ அதுதான் ஊடக பொருள். கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியை நல்லா வழங்கப்படுத்தலாம் உங்களுக்கு. அது நல்ல எக்ஸாம்பிள். அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு துணியை வெட்டுவோம். வெட்டுற இடத்துல நூல் போகுதா? இல்ல. துணியை வாங்குறோம், துணியில குவாலிட்டியை செக் பண்றோம், துணியை மெஷர் பண்றோம், துணியை கட் பண்றோம். துணியை கட் பண்ணி போட்டு ஜாயின் பண்ண கேட்டா நூல் சேருது. ரெண்டு துண்டை வச்சு தைக்கணும். அந்த நூல் பயன்படுத்துறோம். பிறகு அப்படி தைச்சு எல்லாம் முடிஞ்சு கடைசியா பட்டன் கட்டுறோம். பட்டன் கட்ட நூல் இருக்கி கூட. சரி, இப்ப கடைசி எல்லாம் முடிஞ்சு அயன் பண்றோம். எதை அயன் பண்றோம்? கூடுதலாக துணியை தான் அயன் பண்றோம். அதுல எலுமிரிக்கு, அது இஷ்யூ இல்லை. பிறகு மடிக்கும், பெக் பண்றோம். எதை? ஷர்ட்டை தான், துணியைத்தான். சோ ஊடறு பொருள் என்றால் இப்ப கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில துணிதான் ஊடறு பொருள். எது ஆரம்பத்திலிருந்து இறுதி முடிவு வரைக்கும் அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்ல ஈடுபடுகுதோ அதான் துருப்பு. அப்ப துணி தரம் போலண்டா, தரம் குறைஞ்சதுண்டா அவுட்புட்டும் தரம் குறைஞ்சதுதான். அப்ப ஒரு தரம் உண்டு துணியில தங்கிருக்கு. ஷர்ட்டுண்ட தரம் துணியில தங்கிருக்கு, பிரதானமா தங்கிருக்கு. ஏனண்டா சில நேரம் அந்த கட் பண்ண கட்ட ரெண்டு கையில ஒரு கை நீட்டம் ஒரு கை கொட்டனை வெட்டுப்பட்ட என்ன செய்யுது, இல்ல தைக்கக்களம் அடிச்சு தைக்க கட்ட இதுல அளவும் அதுல அளவும் வித்தியாசப்பட்ட என்ன இது, அது தரமில்லண்டு வரும் பொருள்.
அப்ப ப்ரோசஸ்லயும் பிரச்சனை இருக்கு. இப்ப ஊடக பொருள் என்ன, ஒரு 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 பிரதானமான ஒரு இன்புட் ஆரம்பம் தொடக்கம் இறுதி வரைக்கும் அது அந்த எல்லா கன்வர்ஷன் ப்ரோசஸ்லையும் பயன்படுத்தப்படும் என்றால் அது ஊடக பொருள். உதாரணம், கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில துணி, ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட், டாக்டர் பேஷண்ட் போய் ஓபிடியில துண்டெல்லாம் எடுத்து வெயிட்டிங்ல இருந்து போனது தான் பேஷண்ட். அதுக்கு பிறகு பேஷண்ட் தானே கொடுக்குற மருந்தை குடிக்கணும், எல்லாம் அவர் தான் பார்க்கணும். டாக்டர் மருந்து எழுதுவார், நர்ஸ் கொடுப்பார், தாகத்தை வாங்கி வாங்கி போடணும், குடிக்கணும், சொல்ற மாதிரி செய்யணும். அப்ப ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் தான் கூட இருப்பது. பேங்க்லையும் வாடிக்கையாளர். நம்ம தான் போய் ஸ்லீப்பர் சரியா நிரப்பணும், நம்ம ஏதாவது எல்லா வேலையும் செய்யணும். அவங்க ஸ்லீப் போகணும், ஸ்லீப்பை எடுக்கணும், ஸ்லீப்பை நிரப்பணும், திரும்ப இது பண்ணணும், அவங்க அதை சைன் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். மற்ற வேலையெல்லாம் நாங்க செய்யணும். அதே போல யூனிவர்சிட்டி த்ரூபுட் யாரு? மாணவர்கள். நாங்க செமினாரோட நின்றுவோம், நீங்க எக்ஸாம் எழுதணும், சில வேலை நீங்க செய்யணும். அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டோமா இல்லையாண்டு நீங்க செக் பண்ணணும், நீங்க செய்யாடி திரும்ப செய்யணும். நீங்க தான் மெடிக்கல் கொடுக்கலன்னா மெடிக்கல் கொடுக்கணும், எல்லாம் நீங்க செய்யணும். ஏன்னா நீங்க தானே பிரதானமான, நீங்க மாற்றத்துல வரப்போறீங்க. நாங்க இருந்த மாதிரி தான் இருக்கிறோம். உங்கள என்ன செய்ய மாற்றம் வரப்போகுது. நீங்க இப்ப அண்டர் கிராஜுவேட் ஒரு கிராஜுவேட்டா மாறணும். மாறணும்னா நீங்க தானே த்ரூபுட், நீங்க தான் எல்லா ப்ரோசஸ்லயும் பங்கு பற்றணும். இப்ப நீங்க எனக்கு தெரிய எத்தனை பேரு இப்ப ஆன்லைன்ல ஓன் பண்ணி போட்டு தங்க செய்தி பாட்டி போட்டு எங்கேயும் போனார்கள். ஏன் அதை கண்டுகொள்றோம் என்றால், ஒரு உற்பத்தி பொருள்ல அல்ல சேவையினுடைய தரம் பிரதானமாக இந்த ஊடக பொருள்லாம் தங்கி இருக்குது. ஊடக பொருள் இப்ப என்னன்னு சொல்ல, பிரதானமான உள்ளீடு அது ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் செயற்பாட்டில் தொடர்பு பட்டிருக்கும். அப்ப அந்த ஒரு பொருளுடைய தரம் பெரும்பாலும் இந்த முக்கியமாக ஊடக பொருள் தங்கியுள்ளது. அது மட்டுமில்ல, ஒரு பொருளோட தரமானது ரைட் ஊடக பொருளையும் தங்கிடு. இப்ப நான் அசைன்மெண்ட்டுக்கு வரேன். இப்பதான் உங்களோட அசைன்மெண்ட் டாபிக். அசைன்மெண்ட் 10 மார்க்ஸுக்கு. சப்மிஷன் 1/11/2025. ஒரு மாசம் இருக்கு கிட்டத்தட்ட. இன்னைக்கு 4ஆம் தேதியானே, ஒரு மாதத்துக்குள்ள எழுதணும். சாஃப்ட் காப்பி எனக்கு மெயில் பண்ணுங்க, அந்த மெயில் ஐடி என்ன தந்திருக்கேன். இந்த மெயிலுக்கு தான் போடணும். எனக்கு இன்னொரு மெயில் இருக்கு, அதுக்கு போடப்படாது, அதை பார்க்கவே மாட்டேன். சரியா? இந்த மெயிலுக்கு நீங்க போடணும். அடுத்த ஹார்ட் காப்பி on the first day of your semester examination. நீங்க எக்ஸாம் அன்னைக்கு முதலாவது பாடம் எழுத வருவீங்க தானே, அல்லது அதுக்கு முதல் உங்களுக்கு வர சான்ஸ்னா வந்து தாங்க. இதுக்காக நீங்க தூரத்துல இருக்கிற பிள்ளைகள் மெனக்கிட்டு வர தேவையில்லை. பாங்க சொல்லுது கொஞ்சம் டைம் தாங்க. நம்ம ஒரு மாதம் இருக்கி உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்றது. கிட்டத்தட்ட 25 நாள் இருக்கு. இந்த 25 நாளைக்குள்ளேயும் மற்ற இன்னும் செமினார் நடக்கும். அந்த செமினார்லையும் சில பாயிண்ட்ஸ் நீங்க எடுப்பீங்க. எடுத்து இந்த செமினார் இதை அசைன்மெண்ட்டை நீங்க சப்மிட் பண்ணுங்க, இந்த மெயிலுக்கு போடுங்க. சரியா? அதே நேரத்துல ஹார்ட் காப்பியை நீங்க வச்சுக்கோங்க. வச்சிருந்து இப்ப கிட்ட இருக்கிற ஏரியாக்கள் பிள்ளைகள் வந்து நீங்க அநேகமா என்ன 12:30க்கு மீட் பண்ணலாம். இந்த கெபின்ல இருப்பேன், கொண்டு வந்து தரையில மாட்டேன், எனக்கிட்ட அந்த சிடிபிஎல்ல கொடுக்க கூடாது, வந்து தாங்க ஃபேக்கல்ட்டியில். அல்லது சிடிபிஎல்ல கொடுக்கறது உங்களுக்கு வசதி இருந்தா அதை திரும்ப இணைக்கும் வந்து சேரணுமே, அந்த இஷ்யூ ஒன்று இருக்கு. அதே நேரத்தில் இப்போ ஒரு ஊரில் இப்போ 10 பிள்ளைகள் இருக்கின்றா ஒரு ஆள் அந்த 10 பிள்ளைடையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து தரலாம், அது இஷ்யூ இல்லை. அந்த ஆள் தான் வரணும் இல்லை. அல்லது உங்களுக்கு தெரியுமேனா போன கடைசியா நீங்க எக்ஸாம் எடுக்கிற எக்ஸாம் எழுதுற முதல் அன்றைக்கு வருவீங்க தானே, அந்த அன்றைக்கு எடுத்துட்டு வாங்க, நான் அனுப்பேன் இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம்ல. அப்படி இல்லாட்டியும் அங்கே அரேஞ்ச்மெண்ட் செய்வேன், அங்கே ஒருத்தட்டு நீங்க கொடுக்கலாம். போன முறை மாதிரி தான்.
இந்த சிஸ்டம் உங்களுக்கு தெரியும் தானே, அதுதான் ஃபாலோ பண்ணுவேன் நான். அப்ப முதலாவது நீங்க 1ஆம் தேதி அப்லோட் பண்ணிடணும். அதுக்கு பிறகு நீங்க கொண்டு வந்து தரணும் என்கிட்ட. அது நீங்க அப்படி அதுக்கிடையில செமினார் கிட்டத்தட்ட நான் முடிச்சிடுவேன். ஓகே, ரைட். இப்ப நீங்க ஏன் இப்ப தாரண்டா, இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க, எடுத்து தொடங்கணுமே நீங்க. ரைட். பேஜஸ் வந்து 5-8 பிரிண்டட் டாக்குமெண்ட் டைப் பண்ணி அனுப்புங்க. 5-8 பக்கம், அவ்வளவுதான். சைஸ் வந்து A4 பேப்பர். பேப்பர் A4 சைஸ், பொன் சைஸ் 12, பேப்பர் சைஸ் A4, பொன் சைஸ் 12. சரியா, 12 பொன் சைஸ் போங்க. டைம்ஸ் இது வந்து கலகம், பொண்டு வந்து கலகம் யூஸ் பண்ணி டைப் பண்ணி தாங்க. இப்போ டைப் பண்ண இயலாத புள்ளிகள் என்ன செய்ய போறீங்க? ஏழுமா எல்லாருக்கும் டைப் பண்ண ஏலாட்டி எழுதித்தாங்க கையால. எழுதுறேன்னு சொன்னா ஹேண்ட் ரைட்டிங்னா கூட வரும். ஹேண்ட் ரைட்டிங் அது தொடங்கும் 12 பார்க்க. பிரிண்டட் டாக்குமெண்ட் 5 தொடங்கிட்டு அல்ல ஹேண்ட் ரைட்டிங் 10 தொடங்கும் 12 பேஜஸ். பேப்பர் சைஸ் இதுக்கு இவ்வளவு கலகம் கொண்டு யூஸ் பண்ணுங்க. என்ன முதலாவது நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்யணும். அது என்ன வகையான நிறுவனம்? சரி, இந்த வகையான நிறுவனம் எல்லாம் இதுக்கிட்ட என்ன படிப்பிக்க போறேன். சரி, அதோட உருவாக்கம் மற்றும் இலக்குகள், அதோடைய தந்திரோபாயம் என்னன்னு எழுதுறேன். அது எப்ப உருவானே, அதோட நோக்கம் என்ன, அதோட இலக்குகள் என்னன்னு எழுதுறேன். அது இப்பவே எழுதி வைக்கலாம். நீங்க ஒரு நிறுவனத்தை தெரிவு செஞ்சு அவனோட ஆனுவல் ரிப்போர்ட்ல போய் பார்த்தா இருக்கும். அது விஷன் என்ன, மிஷன் என்ன, ஸ்டேட்மெண்ட் என்னன்னு இருக்கும். அந்நிறுவனத்துடைய உற்பத்தி பொருள் ஒன்று தெரிவு செய்க. அதுல ஒரு உற்பத்தி பொருள் ஒன்று தெரிவு செய்யட்டான். அப்ப உங்களுக்கு உடனே நீங்க தெரிவு செய்த நிறுவனம் வந்து ஒரு பொருள் ஒன்று உற்பத்தி செய்யற நிறுவனம் ஆയിരിக்கும். தொட்டுணர்ற பொருள் ஒன்று. அப்ப உதாரணத்துக்கு பிஸ்கட், இந்த ஒரு பிள்ளைகள் பிஸ்கட் கம்பெனி எடுக்கலாம், அல்லது வந்து டொஃபிக் கம்பெனி எடுக்கலாம், அல்லது வந்து கூல் வாட்டர் எடுக்கலாம். சரி, மருதமன பிள்ளைகள் என்ன எடுக்கலாம்? நெசவு தொழிற்சாலை எடுக்கலாம், அல்லது வந்து அங்க இருக்கிற வேற மென்பானம் உற்பத்தி அதை எடுக்கலாம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். ரைட். அடுத்தது வந்து பெரிய வேற ஏதோ உற்பத்திகள் பொருட்கள் இருந்தா அதை எடுக்கலாம். அகர்வத பிள்ளைகள் என்ன எடுக்க போறீங்க? ரைட். களம்பு பிள்ளைகள் என்ன எடுக்க போறீங்க? களம்புல தான் நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. கேண்டில நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. செருப்பு ஃபேக்டரி இருக்கு, பிஸ்கட் கம்பெனிஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவன் ஆனுவல் ரிப்போர்ட்டை தெரிவு செஞ்சு எடுக்கலாம் நீங்க அந்த டேட்டாக்களை. சரி, அல்லது நீங்க இப்ப கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போனீங்களா, மேனுஃபேக்சரிங் செக்டருக்குள்ள போனீங்களா, அது தேடணும். கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள போய் மேனுஃபேக்சரிங் செக்டருக்குள்ள போய் அந்த மேனுஃபேக்சருக்குள்ள 36 கம்பெனி இருக்கு. அந்த ஒரு கம்பெனிக்குள்ள போய் அந்த கம்பெனி என்ன பொருள் உற்பத்தி செய்யுதுன்னு பார்த்து அதுல ஒரு பொருள் எடுத்து எழுதலாம். அந்த அவட அனுவல் ரிப்போர்ட்ல இருக்கு. நீங்க தேடி எடுக்கணும். சரி, அது தளபாட சாய்ந்த பிள்ளையால் ஜெமில் பர்னிச்சர் ஷாப் ஒன்று இருக்கு, அது இருக்குது, அது எடுங்க. அல்லது வந்து வேற என்ன இருக்கு உங்களோட இதுல? ஃபிஷ், இந்த கருவாடு மேனுஃபேக்சரிங் எல்லாம் இருக்குதானே, கருவாடு உற்பத்தி, அதை எடுங்க. ரைட், அப்படி எடுக்கலாம். அப்ப அதுல உங்களுக்கு கொள்கை இலக்குகள் எல்லாம் நீங்க எடுக்கிற கஸ்டமருக்கு கேட்டுத்தான் எழுதணும். ரைட். அப்ப நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி தெரிவு செய்து நிறுவனத்தை, அந்த நிறுவன உற்பத்தி தெரிவு செய்க. செயற்பாடு முகாமைத்தினுடைய செயற்பாட்டு முறைமையை வரைக. அந்த முடலை வரைக, முறைமை அல்லது மாதிரியை வரைக. செயற்பாட்டு முறைமை மாதிரி
மாடலுக்கு என்ன மாதிரி தானே வரைக. செயற்பாட்டு முறைமையில் உள்ள ஒவ்வொரு கூறுகளையும் உதாரணத்துடன் விளக்குக. செயற்பாட்டு முறைமையின் மாதிரியில் உள்ள மாடல் மாதிரியில் உள்ள ஒவ்வொரு கூறுகளையும் உதாரணத்துடன் விளக்குக. ஒவ்வொரு கூறுகளும் என்ன, இன்புட் என்ன, கன்வர்ஷன் ப்ரோசஸ் என்ன, அவுட்புட் என்ன, ரேண்டம் ஃபிளக்சுவேஷன், அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கணும். அடுத்து பிறகு நிறுவனத்தில் செயற்பாடல் முகாமையை எதிர்நோக்குகின்ற சவால்களை குறிப்பிட்டு அவற்றுக்கான தீர்வுகளை முன்வைக்குக. இப்ப நெசவு தொழிற்சாலை எடுத்தீங்கன்னா அங்க உள்ள அவங்க எதிர்நோக்குன்ற பிரச்சனைகள் என்ன? இப்ப மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்றதுல பிரச்சனை, நூல்கள் இறக்குமதி செய்யறதுல உள்ள வித்தியாசம், என்ன பிரச்சனை ஒழிக்கிறீங்க, அந்த உற்பத்தியில என்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு நீங்க என்ன ஆலோசனை அவளுக்கு முன்வைக்கீங்க, அவளையும் எழுதுங்க. சரி, சொல்லுங்க. நான் இப்ப எழுதின பரப்ப கொஞ்சம் கூட்டினதால இந்த முறை உங்களுக்கு 15 மார்க்ஸ் தான் அதுக்கு. புதுசு செஞ்ச ஒன்றை எட் பண்ணிட்டேன். அப்ப எக்ஸாம் என்ன 15 வைப்போம், ரெண்டும் 15 15. வேற டாபிக் கொடுத்தேன் நான், இது வேற. ரைட், இந்த இவ்வளவு விஷயமும் அதுல இருந்தா தான் நான் உங்களுக்கு 15 மார்க்ஸுக்கு இவாலுவேட் பண்ண போறேன். சரியா? அப்ப நீங்க அட்லீஸ்ட் இதுல 1 2 3 4 5 விஷயம் இருக்கு. இந்த 5 விஷயத்துக்கு ஒரு விஷயத்துக்கு 3 படி 15. சரியா? அப்ப நீங்க அட்லீஸ்ட் இந்த நிறுவனம் ஒன்று தெரிவு செஞ்சு அதில் இலக்குகள் எழுதுறாலும் அது இருக்கும். அந்த ஆபீஸுக்கு போய் கதைச்சு தருவாங்க. அல்லது அனுவல் ரிப்போர்ட் எடுத்து அதுல இருக்கும். சரிதான் உங்களோட அசைன்மெண்ட் ஒர்க். நான் இதே இப்படியோ நான் உங்களுக்கு மெயில் பண்ணுவேன். சரியா? மெயில் பண்ண வாட்ஸ்அப்ல போடுவேன் நான் இதே விஷயத்த. இதுக்கு முதல் நம்மகிட்ட வாட்ஸ்அப் குரூப் நம்மகிட்ட இருக்கா? செப்பரேட் அவுட் நம்ம போன முறை மெயின்டைன் பண்ணினலாம் இருக்கா? இல்லாட்டி ஒரு ஆள் ஆட் பண்ணுங்களேன், ஒரு குரூப் ஒன்று உருவாக்குங்களேன். சரி, நம்மட போன முறை நான் அப்படி செய்தேன். நான் உங்களுக்கு செய்யல என்ன, ஒரு புள்ள யாராவது ஒரு ஆள் முக்கியமா முன்னுக்கு இந்த பாடத்துல கோட் நம்பரை போட்டு, என்ன கோட் நம்பர், நம்மட 22 BBA 2223 ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் பேர்ல ஒரு வாட்ஸ்அப் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அப்போ யார் செய்ய போறீங்க? வாட்ஸ்அப் கிரியேட் பண்ண போறீங்க? ஒரு ஆள் ஒத்துக்கொள்ளுங்களேன். திரும்பி எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாம் 62 பேர் இருக்கீங்க. இந்த புள்ள செல்லுது, ஒரு புள்ள கேட்டீங்க இப்ப, மேம் நோட்ஸ் புக் PDF சென்ட் பண்ண முடியுமா? 12 சொல்லிட்டேன். மறையன் புள்ள திரும்ப கேட்கீங்க. செமினார்ல இடையில இருக்கலையா? இல்ல லிசனிங் குறைபாடா? யாரு செய்வீங்க? உங்களோட நம்பர் என்ன? 1794. 1794. நீங்க எங்க இடம்? எங்க இடம்? போன முறை நீங்க என்ன செய்த? இல்ல மிஸ், போன முறை நான் செய்யல. கிண்ணியா? ஓ, அப்ப நீங்க உங்களை அட்மின போட்டுட்டு கேர்ள் ஒரு ஆளையும் சேருங்களா அட்மின்ல. கேர்ள் ஒரு ஆளையும் அட்மினை சேர்த்துட்டு என்னையும் அட்மின்ல போட்டுட்டு ஒரு கிரியேட் பண்ணி விடுங்க. நான் அந்த வாட்ஸ்அப்புக்கும் இந்த ஹேண்ட் அவுட் போடுவேன். சரியா? ஒபிசியலையும் கொடுப்பேன். ஒபிசியலா அவங்க BLE போடுவாங்க. அதை விட வாட்ஸ்அப்லயும் நான் போடுவேன். BLE போறத வாட்ஸ்அப்ல போட்டா உங்களுக்கு உடனே வரைப்பேன். அவங்களுக்கு கொடுத்து அவங்க திரும்ப போறதை விட நான் உங்களுக்கு குயிக்கா வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருவேன் குரூப்ல. சரியே? ஓகே, நீங்க இன்றைக்கே கிரியேட் பண்ணி விடுங்களா? சரி, ஓகே. நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணினா சரி, மற்ற பிள்ளைகள் அதுல போடுற லிங்க்ல. சரி, ஓகே, ரைட்.
ரைட். இப்ப நாங்க இவ்வளவு நேரம் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் என்ன, மாடல் என்ன, அது நோக்கம் என்ன, அதெல்லாம் படிச்சுட்டு இப்ப நாம கோல் என்ன ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் கோல்ஸ். ஏன் அந்த ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் முக்கியம்? என்ன இலக்கு? முதலாவது தரமான பொருட்கள் சேவைகளை உருவாக்கணும். அதை நான் சொன்னேன், தரமான பட்டதாரிகளை உருவாக்குறது. பட்டதாரிகளை உருவாக்குறங்கிறது விட இப்ப இன்புட் வந்து மாணவர்கள் அண்டர் கிராஜுவேட், வெளியிட்டு கிராஜுவேட். அந்த கிராஜுவேட் எப்படி இருக்கணும்? தரமானதை இருக்கணும். தரமான இருக்கிற என்ன செய்யணும்? நான் சொன்ன மாதிரி அந்த 3 விஷயங்களும் அதுல உள்வடங்கப்பட்டிருக்கணும். அந்த கிண்ணிய அந்த நீங்க உங்களோட பேர் என்ன? 1734 கிண்ணியான்னு சொன்ன அந்த போயிட பேர் என்ன? சஹீம் சஹீம் மிஸ் ரஹீமா? சஹீம் சஹீம். சஹீம் வந்து ஓகே. சஹீம்ட நம்பர் நீங்க சொல்றீங்களா? அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்களே எல்லாரும் உங்களோட தான் சொல்லி. இது நம்மளோட ஸ்டூடெண்ட் டீம் தானே இருக்கு இப்ப இதுல, வேற ஆக்கள் இல்ல. சொல்லுங்களேன். பெட்ரூம்ல போறேன் மிஸ். போட்டுடுங்க அப்ப. சரி, ஓகே. ஓ சரி சரி. கிரியேட் பண்ணிட்டு நம்ம அந்த குரூப்ல அந்த லிங்க போட்டோம் மிஸ், எல்லாம் நெட் ஆகும் அதுல. ஓ அப்படி போட்டு விட்டுருங்க. சரி, ஓகே. இப்ப குவாலிட்டி முதலாவது தரமான பொருட்கள் சேவையில உற்பத்தி செய்யறோம்ன்றதுல முக்கியம். அந்த பொருட்கள் சேவையில் தரமானது இருக்கணும். தரமண்டா என்ன நோக்கத்துக்காக பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்யப்படுதோ அந்த நோக்கத்தை அதை அடையக்கூடியதா இருக்கணும். இப்போ குடையிண்டா குடைய உற்பத்தி செய்கிற மழைக்கா வெயிலுக்கா? மழைக்கு பிடிக்கிற குடையா வெயிலுக்கு பிடிக்கிற குடையா, இல்ல ரெண்டுக்குமா? என்ன பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அதான் குவாலிட்டி. இப்ப அந்த ஒரு கம்புல இருக்கிற அந்த பெரிய கொடை தானே, அது மழைக்கும் பிடிக்கும், வெயிலுக்கும் பிடிக்கும், காத்துக்கும் பிடிக்கும். இந்த லேடிஸ் வச்சுக்கிற 2 கொடை இருக்குதா, 2 பக்கம் மடிக்கிற கொடை, 2ஆ மடிக்கிறது, 3ஆ மடிக்கிறது, அது ஹேண்ட்பேக்ல போடுற அளவுக்கு செய்யற. ஆனா மழைக்கும் பிடிக்கும், வெயிலுக்கும் பிடிக்கும், காத்துக்கு பிடிக்காது. காத்துக்கு மத பக்கம் கிளம்பிடும் கொடை. ஒரு அளவான காத்துக்கும் பிடிக்காது. ரைட். அப்ப என்ன நோக்கத்துக்கு அந்த பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேறக்கூடியதாக அந்த பொருள் இருக்குமானால் அது தரம். இப்ப வெயிலுக்கும் மழைக்கும் மட்டும் பாவிக்கிற மாதிரி கூடையா, அது அப்பதான் நிற்கும். அதை கொண்டு போய் நாம பெரிய காத்துக்கு பிடிச்சு போட்டு இந்த கூட தரம் இல்லைன்னு நாம சொல்ல இல்லாது. என்ன நோக்கத்துக்காக பொருள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடியதாக இருக்குமானால் அது தரம். வணங்கிட்ட உதாரணத்தை நான் உடைய சொன்னேன். அப்ப இப்ப காத்து மழை 2க்கு ஏத்த மாதிரி நம்ம போறோம்டா, பொம்பளைண்டானு சரி, இந்த ஆம்பளை எல்லாம் அந்த ஜென்ஸ் பெரிய கொடை தானே, ஒரு கம்புல இருக்கிற கொடை, அந்த கொடையை எடுத்து தான் போகணும். அது எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்ப மோட்டார் சைக்கிள்ல 2 பேரு டிராவல் பண்ண கேட்ட ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அந்த ஒய்ஃபோட கொடையை பிடிச்சிட்டு போகாம ஜென்ஸ்ல கொடையை தான் பிடிச்சிட்டு போகணும். ஏதாவது ஸ்ட்ராங் இது காத்துக்கு மடிஞ்சிடும். சோ நாம தரம்ன்ற நிறுவனம் என்னத்தை சொல்லும்டா, அவன் என்ன நோக்கத்துக்காக பொருளை உற்பத்தி செய்யறானோ அந்த நோக்கம் நிறைவேறப்பட்ட பொருள் தரம் தான். சரி, அடுத்தது அதான் ப்ரொடக்ட் பெர்ஃபார்மன்ஸ். நான் போற தரம் பத்தி நிறைய படிக்க போறோம். 6 hours இருக்கிறதுல நான் 3 hours செமினார் செய்வேன் உங்களுக்கு. அதுல ஒரு செக்ஷன் கட்டாயம் வரும் எக்ஸாமுக்கும். அதனால கட்டாயம் அதை கொஞ்சம் பெருசா பார்க்கணும். ரைட். கோஸ்ட் எஃபிஷியன்சி, செலவும் குறைய இருக்கணும். டிபெண்டபிலிட்டி, பொருள் ரிலையபிளா இருக்கணும். அடுத்தது ஸ்பீட், கஸ்டமர் டெலிவரி, அதாவது பொருள் நம்பகத்தன்மையானதாகவும் இருக்கணும். வாடிக்கையாளருக்கு விரைவாக சென்றடையக்கூடியதாகவும் இருக்கணும். சரி, படிப்பிக்கிட்ட வரும் அந்த வேர்டு டைப் பண்ணக்குள்ள வரல. சரி, ஓகே. வாடிக்கையாளர் விரைவாக சென்றடையக்கூடியதா இருக்கணும், நம்பகத்தன்மையாகவும் இருக்கணும். அதே போல ஃபிளெக்சிபிலிட்டின்னா ரெஸ்பாண்டிங் ரெபிட்லி வித் நியூ ப்ராடக்ட், சேஞ்சஸ் இன் அவுட்புட். அதாவது நாங்க புது பொருள் உற்பத்தி செய்யறதுக்கும் தயாரிக்கணும். இப்ப நாங்க உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி இப்ப 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 மில்க் பவுடர் வந்து முந்தி கிலோவும் 400 கிராமும் 200 கிராமும் இருந்துச்சு. இப்ப 100 கிராமும் வந்துட்டு. ஒரு நாள் டீ குடிக்கிற அளவுக்கு ஒரு பாக்கெட்டும் வந்துட்டு, 50 கிராம் பாக்கெட்டும் வந்துட்டு. சரியா? மில்க் பவுடர். அப்ப அதான் அந்த ரெஸ்பாண்டிங் ரெபிட்லி வித் நியூ ப்ராடக்ட், சேஞ்சஸ் இன் த அவுட்புட் வேல்யூ.
அந்த அளவுல மாற்றம் வரலாம். அல்லது நியூ ப்ராடக்ட் இருக்கலாம். முந்தி இப்ப சோப் உண்டா, லக்ஸ் சோப் உண்டா, பிங்க் கலர் தான் நமக்கு தெரியும். இப்ப ஒயிட் இருக்கு, பிங்க் இருக்கு, கிரீன் இருக்கு, லைட் கிரீன் இருக்கு, இப்படி கலர் மாறி போகுது. அப்ப அதான் நியூ நியூ டிசைன், நியூ ப்ராடக்ட் வரும். ரைட். அப்ப இந்த இவ்வளவு தான் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் கோல். இப்ப செயற்பாடு முகாமைத்து இலக்குகளை சுருக்கமா விளக்குக. இப்படி கேள்வி கிடக்கு. இதெல்லாம் எல்லாருகளையும் நான் பாஸ் பண்ணிடலாம். சரியானே? ஓகே. இப்ப அதை நான் இன்னும் கொஞ்சம் இப்படி தந்திருக்கேன் பாருங்க. இது என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா, தரமுண்டா என்ன? தரமுண்டா என்ன? பொருள் சரியாக இருந்தா சரி. சரியா இருக்கணும். என்ன நோக்கத்துக்காக எடுக்க போறோமா சரி. மற்றது வேகம், மற்றது தங்கியிருது, டிபெண்டபிலிட்டி என்று சொன்ன தங்கியிருத்தல், சரியான நேரத்துல கிடைக்கணும். நெகிழ்வுத்தன்மை மாறக்கூடியதா இருக்கணும். உற்பத்தி திறனுடன் இருக்கணும். அதாவது உற்பத்தி திறன் உயர்வாக இருக்கணும். இந்த 5 விஷயங்களையும் தான் எல்லா நிறுவனங்களும் போட்டி போடுது. இது காம்படிட்டிவ்னஸ் இதுல தாண்டி போட்டித்திறன். எல்லா நிறுவனமும் தரமா உற்பத்தி செய்யணும் நினைக்குது. வேகமாக, அதாவது துரிதமாக வாடிக்கையாளர்கள் சென்றடையணும் பொருள். அடுத்தது பிளெக்சிபிலிட்டி இருக்கணும். அடுத்தது டிபெண்டபிலிட்டி ஒன்லைன் கொடுக்கணும். அடுத்த நெகிழ்வுத்தன்மை பிளெக்சிபிலிட்டி இருக்கணும். அடுத்த செலவும் குறை இருக்கணும். இதுக்கு தான் எல்லா நிறுவனங்களும் ஒன்றோட ஒன்று போட்டு கொண்டு இருக்குது. இப்ப இந்த டயக்ராம பாருங்க. இப்ப இந்த டயக்ராம் என்னது காட்டுதுன்னு பார்ப்போம். இந்த டயக்ராமோட நான் முடிப்பேன். சரியா? சரி, இதை பாருங்க. அந்த 5 விஷயம் இருக்கு. தரம், வேகம், கிரயம், சார்பு இயல்மை. அதுதான் நான் சொன்ன அந்த என்னது டிபெண்டபிலிட்டின்னு சொல்லி, அதுக்கு இன்னொரு வேர்ட் சார்பு இயல்மைன்னு சொல்றோம். நெகிழ்வுத்தன்மை. ரைட். இப்ப தரமான பொருளை வரணும்டா என்ன? பிழை இல்லாத செயல்முறைகள் இருக்கணும். செயற்பாடுகள் பிழை இல்லாம இருக்கணும். செய்முறைகள், செயல்முறைகளை செய்முறைகள்னு சொல்லலாம். செய்முறைகள் பிழை இல்லாம இருந்தா தரமான பொருள் வரும். தரமானது வந்தா பிழை இல்லாத, குறைபாடு இல்லாத பொருட்கள் மற்றும் சேவைகள் கிடைக்கும். அப்ப பிழை இல்லாத செய்முறை இருந்தா தரமான பொருள் வரும். பொருளையும் பிழைகள் குறைபாடுகள் இருக்காது. அதே போல வேகம்ண்டா, வேகமாக உற்பத்தி செஞ்சாதான் விநியோகமும் வேகமா இருக்கும். ரைட். அடுத்தது கிரயம், குறைந்தபட்ச செலவு அதிகபட்ச பெறுமதிப்பு. ரைட். செலவு குறைவா இருக்கணும். அதனால வேல்யூ இன்க்ரீஸ் தானே அது. சரியா? பெறுமதி கூட இருக்கும். அப்ப செலவு குறைய இருந்தா விலையும் என்ன செய்யும்? குறைந்தபட்ச விலை. குறைந்தபட்ச விலை என்ன? அதிகமான பெறுமதி. அதிக பெறுமதி என்ன? வியாபாரம் கூடும், விற்பனை கூடும். சரி. இது என்ன? டிபெண்டபிலிட்டி, தங்கியிருத்தல் அல்லது சார்பு இயல்மைன்னு சொல்றோம். சார்ந்து இயல்மை, தங்கியிருக்கிற இயலுமை. சரி. அது நம்பகமான செயற்பாடு இருந்தா தங்கியிருக்கிறது குறையும், தங்கியிருக்கும் விநியோகமும் கூடும். துரிதமான தங்கியிருக்கும் விநியோகமும் கூடும். அதே போல நெகிழ்வுத்தன்மை என்று சொன்னா மாற்றத்துக்கான இயலுமை இருந்தா நெகிழ்வுத்தன்மை வரும். அப்படி நெகிழ்வுத்தன்மை வந்தா புது பொருட்கள்ல துரிதமான அதிகரிப்பும் அதிகபட்ச தெரிவும் இருக்கும். புதிய பொருட்கள் துரிதம்டா புதிய பொருட்கள்ல உள்வருகை அதிகம், அதிகபட்சமான தெரிவு நிறைய சாய்ஸஸ் இருக்கும். ஆகவே இது தான் எங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜுக்கு வழிவகுக்குது. ரைட். அதோட நாங்க முடிக்கிறோம். அடுத்தது செயற்பாட்டு முறைமை, தொழிற்பாடுகள். இதுல 4 வகையான செயற்பாட்டு முறைமைகள் இருக்குது. இது அடுத்த கிளாஸ்ல நான் அநேகமா அடுத்த கிளாஸ் நாளைக்கு ஈவினிங் போடுவேன். போறேன்னு இருக்கிறேன். டைம் இருக்கிட்ட போட்டு கொண்ட லேசி எனக்கு, இல்லாட்டி பிறகு கஷ்டமா டைம் கிடைக்காட்டி முடிப்பேன். முடிச்சிட்டு இந்த ஹேண்ட் அவுட்ல இப்ப சில இடத்துல அந்த தமிழ் கரெக்ஷன் இருக்குதானே, அதையும் கரெக்ட் பண்ணிட்டு, போன முறை இங்கிலீஷ்ல கொடுத்தேன் நான். அப்ப இந்த முறை தமிழுக்கு
கரெக்ஷனை செஞ்சேன் நான். அவ தமிழ்ல கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷனுக்கு அதை செஞ்சுட்டு அவளுக்கு நாளைக்கு இந்த ஹேண்ட் அவுட் முடியும். இன்னும் இதுல இருக்கு ஸ்லைட்ஸ் இருக்கு. இப்ப நாம நிச்சயம் 25வது ஸ்லைட்ஸ்ல 35 ஸ்லைட்ஸ் வரை இருக்கு. அப்ப நாங்க நாளைக்கு ஒருக்கா சரியா ஒரு நாளைக்கு அதேமா ஈவினிங் 2க்கு போடுற ஐடியா இருக்கு. அதுக்கடையில ஒரு வேலையும் இருக்கு. அந்த வேலை முடிஞ்சா ஒரு 2:30க்கு போடுவேன் சரியா. அப்ப அது போடுறோம் நான் சரி. ஓகே, முடிப்போம். எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் இருக்கீங்களா? நான் முடிக்கக்குள்ள ஒரு செக் பண்ண நல்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன் நான். ஓகே, எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் இருக்கீங்க.